ஒரு குரு கிட்ட ஒரு சீஷன் கேக்குறான், குருவே, இந்த உலகம் நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த குரு, பூனையை நீ பார்த்துக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. அந்த பூனையின் பல் நல்லதா கெட்டதா அப்படின்னு குரு இவர்கிட்ட கேக்குறாரு. அட, நாம இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா இவரு திரும்ப நம்ம கிட்டயே கேள்வி கேக்குறாரே அப்படின்னு சீஷன் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இப்ப குரு பதில் கொடுக்கிறாரு. பூனை தன்னோட குட்டியை தன்னோட வாயால கவ்வி கொண்டு போறது. அப்போ அந்த பல் பூனைக்குட்டிக்கு கருணையின் இடமா இருக்குது. அதே பூனையின் பல் எலியை பார்க்கும்போது அப்படியேவா இருக்குது? இல்ல இல்லையா? இந்த பூனையின் பல் இப்போ எலிக்கு விரோதியாகுது. நீ கேட்ட கேள்விக்கும் பதில் இதுதான். அதாவது இந்த உலகம் நல்லதுதான், அதே நேரத்துல கெட்டதும் கூட. எப்படி? ஒவ்வொரு மனுஷங்களோட செயல்களை பொறுத்து தான் அது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு மனிதர்களின் செயல்களை பொறுத்து தான் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நடந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆமாங்க, வேதம் சொல்லுது. ஆண்டவர் தாம் படைத்த எல்லாத்தையும் பார்த்து எல்லாமே நல்லா இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சாரு. ஆனா பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. இது மனுஷங்களோட செயல்னாலதான். மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் படைச்ச அழகான பூமிய மனிதர்கள் தான் கெட்ட பூமியா மாத்துறாங்க. சில நல்ல மனிதர்கள் இருக்கும்போது அது நல்லதா தெரியுது. சில கெட்ட மனிதர்கள் இருக்கும்போது அது கெட்டதா தெரியுது. நீங்க எப்படிப்பட்டவங்க?